வருமானிப்போம். அப்ப அது வேற நம்ம வேறன்னா, அப்ப உயிர் இல்லாம நான் இப்படி இருக்கேன், உயிரோட தானே இருக்கிறேன். அதனுடைய அணுக்கிரகத்துல இருக்கிற அதுதான் நீ சிந்திக்கிறோம். உடனே உயிர் உள்ள போய் பண்ணல. உயிர் வெளியில இருக்குது. அதனுடைய அணுக்கிரகம், அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய பிளஸ்ஸிங்ஸ் இல்லையா? அப்ப அது காட்டக்கூடிய கருணையில தான் இந்த வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு லிமிட் இருக்குது சொன்னா, அது உனக்கு எதுவரை அந்த உயிர் கருணை காட்டும்? ஏன்னா அதுக்கு ஒரு பவுண்டரி, ஒரு லிமிட்டேஷன். எதுவரை? ஏன்னா கர்மா இருக்கிறது. இப்ப இங்க மெயின் பிளேயே கர்மா தான். நல்லா சிந்திக்கணும். இதுவரை கத்து கொடுத்தவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தூர போட்டுடலாம். அதுதான் இதுவரை நீங்க உணர்ந்தவற்றில் இருந்து வெளியே வாருங்கள். இறைவனத்தை விடக்கூடாது, பற்றி பிடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்க முழு ஞானமும் அதுல தான் இருக்கும். உங்க விடுதலையும் அதுல தான் இருக்கும். உங்களை பற்றிய தெளிவும் அதுல தான் இருக்கும். எங்கிட்ட ஆரம்ப காலத்துல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இறைவா, நீங்க இருக்கிறது வரை சொல்றீங்க, தனிமந்திரம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பிறகு இல்லாம ஆக்குவேன்னு சொல்றீங்க, நாங்க பிலீவ் பண்றோம், கரெக்ட். நீங்க போன பிறகு யார் பண்ணுவாங்க? ஏன் எனிபடி டூ இட்? உடனே நம்ம ஆளுகள் அந்த உடனே ஒரு குரு போட்டுட்டு அப்ப இறைவனுக்கு அடுத்தால யாரு? எலெக்ஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? லைஃப்ல அப்படித்தான் இருக்கு. உடனே ஒரு செலெக்ஷன் கமிட்டி, ஒரு போர்டு வச்சுட்டு அவன் 2 குரூப், இவன் என் ஆளு, அவன் ஆளுன்னு கர்மா வேலை இல்லையா? அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, யார்? அப்ப அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வழங்கப்படுகிறது. எந்த லிமிட்டேஷன்? கர்மா. அப்ப நான் அதான் சொன்னேன், நான் இருக்கிற வரை ஐ கேன், அந்த உருவம் இருக்கிறது வரை. அப்ப அதுக்குள்ள யாரெல்லாம் எனக்கு வேண்டியவர்களாக, என்னை விரும்பியவர்களாக, முழுமையாக என் மீது பற்றுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார் இல்லையா? அப்ப அவர்களுக்கு நான் நேரடியாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆஃப்டர் எனக்கு பிறகுங்கிறவங்க கேள்வி நியாயமான கேள்விதான். இப்ப இருக்கிறவங்களும் இருக்கலாம். இப்ப எல்லாரும் என்ன பார்த்தாங்க கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பார்க்காதவர்களும் இருக்கிறார், கேட்காதவர்களும் இருக்கிறார்கள். இனிமேல் புதுசாவும் தெரியலாம். இல்லை, இதுக்கு பிறகு வரக்கூடிய ஜெனரேஷன்களும் இருக்கலாம். ஏன்னா மனித எண்ணம் இதோட முடிஞ்சு போகலையே இப்ப இருக்கக்கூடியதோட இல்லையா? இது அப்படியே இருந்துகிட்டே போகும். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நான் தான் சொல்றேன், இன்னொரு 50,000 ஆண்டு காலம் வரை இந்த உயிரினங்கள் எல்லாம் மண்ணில் வாழும். அது வரை வச்சுக்கலாம். அப்ப அங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹோல்டிங், அதுதான் இறைவன். அதுதான் இறைவன். அந்த வாக்கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்க கேள்விக்கு முன்னாடியே பதில் வழங்கப்பட்டு விட்டது. இது இறைவாக்கு, இறைவனிடம் இருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள். யாருக்கு? தன் அடியார்களுக்கு. அப்ப யாரெல்லாம் அடியார்களாக தங்களை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாரும் பெற முடியாது. நீங்க அது யார் எலிஜிபிள்? ஏன்னா நீங்க அடியார்களாக மாறினாதான் அது உங்களுக்கு அறிவிக்கும். அதான் அதனுடைய சிஸ்டம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம், இது இவருக்கு இந்த இடம் சொந்தம்னு எழுதினா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த டாக்குமெண்டேஷன்ல உங்க அப்பா பேர் போட்டு சன் ஆஃப் சோ அண்ட் சோ ஹேஸ் தி ரைட் இல்லையா டு செல் ஆர் ஆக்குபை ஆர் கன்வர்ஷன், எதுவும் பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஹோல்டிங் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா இறைவேதத்தில் வழங்கப்படும். நல்ல சிந்திகள். இறைவேதம் இட்ஸ் நாட் அ புக் இல்லையா? டோன்ட் கம்பேர் வித் அதர் வேதம்ஸ். நான் அதுகளை புற சொல்லல. ஏன்னா இது உயிர் உள்ளது, உங்களை மீட்பதற்கு உரியது. நல்ல சிந்திகள். இறைவேதம் கதையாக்கு சொல்லப்படவில்லை, வரலாறுகளை சொல்லப்படவில்லை. ஒரு தனி மனிதனுக்கு என்ற உணர்வை அது ஊட்டுவதில்லை. ஒட்டுமொத்தமான உயிர்களுக்கு, மனித உயிர்களுக்கு. அது எப்படிப்பட்டது? இறையை தேடுபவர்களும், இறையை சிந்திப்பவர்களும், இறை நேசர்களாக இருப்பவர்களும், அவங்களுக்கு தான் அந்த அலாட். எல்லாம் கிடையாது. அதான் இது இறைவாக்கு, இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள். அப்ப அந்த அருள்முறை யாருக்கு? தன் அடியார்களுக்கு. அப்ப எப்ப ஒருவன் நான் இறை அடியார்களா மாறிக்கிறேன்,
ஐ வாண்ட், இல்லையா, என்னை நான் கற்றுக் கொடுக்கிறேன், இல்லையா, நான் சரணாகதி ஆகுறேன். ஐ வாண்ட் டு see, எனக்கு இறைவன் எங்க இருக்கிறாருன்னு தெரியணும், படைத்த உடனே நான் பார்க்கணும்னு யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு இது கை. இப்ப அந்த புக்கு தானே, ஒன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அது புக்கு தானே, அந்த புக்கு என்ன கொடுக்கும்? முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்ட வரை அது உனக்கு. ஒரு விஷயத்தை நாம எப்ப புரிஞ்சுக்கணும்னா ஆர்வம் இருக்கிறது வரைதான் புரிய முடியும். உங்க கையில எந்த புக்கையும் எடுத்துக்கங்க, அதுல உங்களுக்கு ஒரு ஈல்டிங் இல்ல, ஒரு ஈடுபாடு இல்ல, ஒரு இன்டென்ஷன் இல்லன்னு சொன்னா அது நீங்க உள்வாங்க முடியாது. ஆர்வம் இருக்கணும், அது மஸ்ட், இல்லையா? இப்ப ஆர்வத்தோட நீங்க அதை படிக்கிற பொழுது இது என்னை கடை தேற்றும், இது இறைவனிலிருந்து வழங்க பெற்றது, இது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், இது உயிர் கவசம். அதான் நான் சொல்லிட்டேன், இறைவேதத்தை உயிர் கவசம்னு சொல்லி அத பார்க்கணும். அப்ப உயிர் கவசம்னா என்ன? உயிரை பாதுகாக்கக்கூடியது. இதனால் மட்டும்தான் முடியும். அப்ப உயிரை எப்படி பாதுகாத்து வைக்க முடியும்? மண்ணில வைக்க முடியாது. அப்போ இந்த உயிரை எங்க கொண்டு போகும்னா உயிரை கொண்டு போ, உயிரை உயிரை கொண்டு போ. மண்டலங்களை கடந்து, பேச்சு மண்டலம், மனமண்டலம், அறிவு மண்டலம், பஞ்சபூத அடுக்குகளை தாண்டி ஞானவெளி வாசல் வரை இது இழுத்து செல்லும். அவ்வளவு ஆற்றல். அதான் உயிர் கவசம். அப்போ உயிர் பிரிகிற பொழுது எப்பொழுது அந்த உயிர் மறைந்து பிரிகிறது இல்லை, அது டிசால்வ் ஆயிரும், அப்படியே ஃப்ரீஸ். அப்ப அங்க என்ன ஆகிறது? மிச்சம் இருப்பது இந்த கவசம் தான், சொல்லப்பட்ட வாக்குகள் தான். நீங்க நல்லா சிந்திக்கணும். இப்போ மனதில் பதிந்தது, நன்றாக சொன்னீங்க, மனதில் பதிந்தது மறைந்து விடும். மனதில், ஏன்னா மனம் இருக்கிற வரைதான். அப்ப மனதிற்கும் எப்ப செயலாக்கம் இருந்ததுன்னா மனோமண்டலம் வரதான். மனோமண்டலம் வரைதான் மனதிற்கு அந்த சிந்தனைகள் இருக்கும். மனோமண்டலத்துல மனம் கலந்து கொள்கிற பொழுது, அது அந்த உடம்பை, இல்லையா, அந்த உயிரை விட்டு அது கலந்து போகிற பொழுது, அப்ப மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் போயிடும். நல்லா சிந்திக்கணும், மனதில் உள்ள பதிவுகள் போய்விடுகிறது. அப்போ இந்த இறை வேதம், இறைவாக்கள் உங்களுக்கு எப்படி பயன்படும்? மனதோட போயிடுறேன். ஆனா அங்க சிந்திக்கணும்னா இது மனக்கவசம் அல்ல, உயிர் கவசம். மனதை தாண்டி உயிர் போகும். அப்ப மனம் போகிற போது இது அறிவை போய் சாப்பிட்டு விடுங்க. நல்லா சிந்திக்கணும். அறிவை சார்கிற பொழுது அறிவு எங்கே போகிறதுன்னா அறிவு அடுக்கு போயிடும். உயிர் எங்க போகிறது? அறிவு அடுக்கு போகிற பொழுது அங்கே அறிவோடு இது ஒன்றாகி விடும், இறை அறிவோடு. அப்ப அது முழுக்க உங்களுக்கு உள்ள வரும்போது இறையினுடைய ஆற்றல் முழுக்க தெரியாது. அல்லாத அப்ப நீங்க அந்த இறைத்தன்மையை அடைந்து விடுகிறீர்கள். எங்க? அறிவு மண்டலத்தில். எப்படி? இந்த இறை வேதத்தினால். இது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம். அறிவு மண்டலத்துல அறிவு இருக்கிறது, இறை அறிவு தங்கி இருக்கிறது, இல்லையா? அதை தாண்டிதான் மனம் எல்லாம் வந்தது. இப்ப மனோமண்டலத்துல திரும்பி ரிட்டர்ன்ல மனம் தன்னை அழித்து விட்டது, இழந்து விட்டது, வேக்கண்ட் ஆயிடுது. இப்ப அறிவு மண்டலத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகிறது? உயிரோடு ஒட்டி இருந்த, நல்ல சிந்திக்கணும், ஏன்னா அந்த அறிவை இயக்கணும். நீங்க நிறைய பார்க்கலாம், ஒரு கார் நிக்குது, ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பி போட்டு அப்படியே இனிஷியேட் பண்ணுவாங்க, இக்னிஷியன் வச்சிருப்பாங்க. அது ஒரு கட்டு தட்டினாதான் அது அந்த மோட்டரை இல்லையா ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த இறைவேதம் என்ன பண்ணோம்னு சொன்னா, உயிரோடு கலந்து இருக்கக்கூடியது அறிவு மண்டலத்துக்கு வருகிற பொழுது அறிவோட போய் ஒண்ணும். ஏது? இந்த இறைவேதம் அறிவோடு. உடனே அறிவு என்ன பண்ணுதுன்னா இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது இறை வாக்கு. நல்ல ஒரு மந்திரம் சொன்னா ஜெபிக்கிற ஒண்ணு ஆக்ஷன் ஆகும். இப்போ நிறைய இப்ப போன்லயே சிரின்னு சொல்லிட்டா போதும், அது எல்லாம் காட்டி சிரிக்காது, அது எல்லாத்தையும் காட்டிடும். இப்ப ஜெமினியை போட்டுக்கிட்ட ஹலோ அப்படின்னு பேசிங்கன்னா அது வேண்டியதை காட்டுது. வாய்ஸ் மஸ்ட், இல்லையா? அப்போ ஒரு இனிஷியேஷன் இருக்கணும். இனிஷியேஷன் இருந்தா தான் அது ஓடும். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இனிஷியேஷன் எதுனா இந்த இறைவேதம். விளையாட்டை எடுத்துடக்கூடாது, நல்லா சிந்திக்கணும்.
ஏன்னா இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இறைவனே உங்க கூட இருக்கிற மாதிரி. இறைவேதம் உங்கள்ட்ட இருக்கிற வரதான் இறைவனும் உங்களோட இருப்பார். அதையும் நான் சொல்றேன். எப்பவும் இறைவேதம் மறந்து விட்டதோ, இறைவேதத்தை இழந்து விட்டீர்களோ, அப்பவே முடிஞ்சு போச்சு. உங்க கனெக்ஷன் கட்டாது. அப்ப அந்த லிங்க வச்சிருக்கிறது நீங்க எதை பிடிச்சுக்கணும்? இறைவேதத்தை. ரொம்ப முக்கியம்.